மேலும் வழக்கறிஞர் அட்வொகேட்னாலே ஒரு எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ அட்வொகேட்ஸா வராங்க. அப்படி வராங்கன்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, படிச்சா மட்டும் போதாது, அந்த திறமை ஓணும். அந்த திறமையான வழக்கறிஞர்கள் நீங்கள் தான். எங்களுடைய நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய திறமையான வழக்கறிஞர்கள் நீங்கள் தான் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா மற்ற இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பதவி இருக்குது, டிரான்ஸ்பர் போடலாம், டெண்டர் விடலாம், எல்லாமே இருக்குது. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா அதை செய்யறேன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளவு பேர் நீங்க வந்திருந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் தாராளமாக நம்மளுடைய தலைவர் தளபதியை நீங்கள் நம்பலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வருடம் 2026 தளபதி கண்டிப்பாக முதலமைச்சராக அமர்வார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய அரசு அமைந்தவுடன் நம்மளுடைய இளம் வழக்கறிஞர்களும் சரி, சீனியர் அட்வொகேட்ஸுக்கும் சரி, பிபி அண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக கண்டிப்பாக நியமிக்கப்படுவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். மேலும் இங்க நீங்க வெளியில பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. ஒரு மோட்டார் சைக்கிள் நோட்டரி பப்ளிக் அப்படின்னு போட்டு இங்க ஒரு போர்டு மாட்டி வண்டியில உட்கார்ந்து நிற்கிறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை அடுத்த வருடம் இருக்காது. அந்த இளம் வழக்கறிஞர்களுக்கு அந்த படித்த படிப்புக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு எல்லாம் ஒரு தனியாக அலுவலகம் அமைத்து தருவதற்கு தலைவர் அவர்கள் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வார்கள். மேலும் நம்மளுடைய அட்வொகேட் விங்கு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. 5000 பேர் கிட்ட இருக்கிறாங்க என்று அண்ணன் அவர்கள் சொன்னார். அதற்கு மேலே 5000க்கு மேலே நம்மளுடைய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். மிக விரைவில் நாம் ஒரு கூட்டம் போட போறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்னா வழக்கறிஞர்கள் யார் கூட இருக்கிறார்கள் என்பது நன்றாகவே தெரிந்துவிடும். ஆகவே நம்மளுடைய கழக தோழர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏன்னா முந்தா நாள் கூட பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு போயிருந்தேன். கள்ளக்குறிச்சியில் நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை 3 பேரை அடிச்சுட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் போறேன்னொடனே அவங்கள அவசரமா டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொன்னாங்க. அவங்க யாரும் எங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது எப்படிங்க டிஸ்சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. அங்க அவங்கள போய் நான் பார்த்து உடனடியாக நான் தலைவர் அவர் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட ஆறுதல் சொன்னாரு. இப்படி எல்லாம் இருக்கும்போது அங்க வழக்கறிஞர்கள் தான் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் நம்ம ஒவ்வொரு தொகுதிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாமினேஷன் ஃபார்ம் ஃபைல் பண்றது ரொம்ப முக்கியம். அதுல நீங்க தான் அதெல்லாம் கரெக்டா இருக்குதா என்ன இருக்குதுன்றது பார்க்க வேண்டிய சூழ்நிலை உங்களது தான். ஏன்னா ஸ்க்ரூட்னின்னு ஒன்று வைப்பாங்க. இருந்தாலும் நீங்க இப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனாலும் அதே போலதான் கோர்ட்லயும் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அதே பாத்தீங்கன்னா அவங்க வேற ஒரு கட்சி வழக்கறிஞரா இருப்பாங்க. அந்த நேரத்தில் எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில கரெக்டா இருப்பீங்க. யாருதான் கரெக்ட், உனக்கு இந்த பேப்பர் இல்ல, இந்த பேப்பர் சரியில்லைன்னு ஸ்க்ரூட்னி பண்ணும்போது இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதற்கு நீங்கள் எல்லோரும் அந்த நேரத்துல நம்மளுடைய கேண்டிடேட்ஸா யாரு நிக்கிறாங்களோ அதுக்குன்னு தனி பிரிவு போட்டு அது சிடிஆர் அவர்கள் அதை அண்ணன் அவர்கள் பார்த்துக் கொள்வார். அவர் சொல்படி நாம் எல்லோரும் செயல்பட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் மீண்டும் உங்களுக்கு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.